ஓகே, குக்கிங் ரெசிபிஸ் முடிஞ்சவரை ட்ரை. குக்கிங் ரெசிபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சமைக்கும் போது நிறைய ட்ரைபோர்ட்லாம் செட் பண்ணி பயங்கர வேலையாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்மளே காலையில் அவசர அவசரம் சமைக்கிறோம். காலைல 7:30 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு முடிச்சாகணும். சாப்பிட்டேன், ரூமுக்கு வந்து சாப்பிட்டாச்சு, வேலை டைம் ஆயிடுச்சு, மாலை நேரம் பேசலாம். ஓகே அண்ணா, ஓகே, டேக் கேர், பாய். இன்னைக்கு இந்த குட்டி டைம்லேயே என்கிட்ட வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். நான் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு லைவுக்கு. கலைக்கு இப்போ ஓகேவா லைவு? இப்போ ஓகேவா? எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? என்ன உனக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த 2 ஆளுங்களும் எங்கே போனாங்க தான் தெரியல. ஆக்சுவலி நான் ரெகுலராக வர டைமுக்கு இப்போ வந்துட்டேன். சரியா? ஓகேம்மா, ஓகே அண்ணா, டேக் கேர். நான் ரெகுலராக வர டைமுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிஃபோராகவே வந்துட்டேன். அவங்க 2 பேரும் வராதுக்கான ரீசன் அப்படின்னா வேறன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. 2 பேரும் ஃபஸ்ட்டு சுமி சிஸ்டர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. இடையில சார் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்பயே எஸ்கேப். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாமுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேரிங்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். அப்புறம் சுமி சிஸ்டர் என்ன ரீசன் தெரியறதுல வரதில்லை. தென் வேற யாரு, ராஜ்குமார் பிரதர் வந்து அப்பதான் வராங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க ரொம்ப நாட்களாகவே வந்து ரெகுலராக லைவுக்கு வரதில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால வரதில்லை. அது என்னன்னு தெரியல. நமக்கு சொன்னாதான் தெரியும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு செட்டாக பேசிட்டு இருக்கும்போது அந்த செட்டு பிரியறது தான் ரொம்ப கஷ்டம். ராஜேந்திரன் அண்ணா இருக்காங்க இல்லையா? ராஜேந்திரன் முனியப்பன் ஒரு ஐடி இருக்கு இல்லையா? அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் லைவ்ல நாங்களாம் ஒரு கேங்காக ஒரு 10 பேர்கிட்ட பேசுவோம். அப்போது ஃபஸ்ட்டு எப்போ ஜனவரி பிப்ரவரி கிட்ட நான் வந்து லைவ் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ண டைமில் நைட்டு 10 to 11 நினைக்கிறேன். அந்த டைமில் நாங்கள் லைவ்ல இருக்கும்போது அப்போ எல்லாரும் ஒரு கேங்காக பேசும்போது அதில் இருந்த ஒரு ஆள் தான் இவங்க. அவங்க அதில் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதில் வந்து இன்னும் வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான். இவங்க ஒருத்தாங்க. இப்போ இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் ஒரு எல்லாரும்னா 2-3 பேர் தான் போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. அந்த இது ரெகுலராக நம்ம பேசினதுல கலைக்கு ஒன்று, சுமி சிஸ்டர், லோகேஷ், நாராயண அண்ணா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரதர், அப்புறம் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இடையில ராஜ்குமார் அண்ணா வந்தாங்க. அப்புறம் யார் முகமது அன்சாரி பிரதர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் பேரை மட்டும் சொல்கிறேன், உங்கள் பேரெல்லாம் சொல்லாமல் இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் ரீசண்டாக முன்னான்னு ஒரு ஐடியிலேருந்து கூட நமக்கு வந்து மெசேஜ் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சின்னான்னு சொல்லிட்டு நேம்லாம் பாருங்கள் ரைமிங்கில் வரும். அந்த பையன் கூட இன்ஸ்டாகிராம்லலாம் எனக்கு அடிக்கடி வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ரீசெண்டாக வந்தது. இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே அந்த டீம் வந்து அப்படியே பிரிஞ்சு போகிறது. அப்புறம் புதுசாக யாராவது 1-2 பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. நான் சொல்கிறது உனக்கு புரியல வச்சு அத்தோடு ஒரு ரெசிபி நூடுல்ஸ் செய்யலை. ரெசிபியாக அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறியா? அதுக்கு எங்கே டைம் இருக்குது எனக்கு? நான் வேற ஒரு இதை குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி வேற ஒரு விஷயத்தில் ஓடிட்டு இருக்கேன். அப்கமிங் சூன், வெயிட் பண்ணுங்க. அதோட அப்டேட் என்னென்னு வரும். அதோட அப்டேட் என்ன சொல்கிறது, ஒரு நாள் லைவ்ல நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணேன், தடங்களாக இருந்துச்சு. ஆனால் அகெயின் வந்து அந்த தடங்கள்லேயே எனக்கு ஒரு தடம் தெரிஞ்சுது. இந்த தடத்தை பிடிச்சிக்கிட்டு நான் போயிட்டு இருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியலன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அது பின்னாடியே போயிட்டு இருக்கேன். அது ஓரளவுக்குங்கிறத விட என்னை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ரிலீவ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசனே தெரியல. எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுகிறனாலையா இது என்னன்னே தெரியல. அந்த கண்ணு பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் ஏன் அது மாதிரியான வேர்ட்ஸ் சொல்கிறேன்னா, எல்லாரும் பொறுத்தவரையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 3 குழந்தைங்க தனியாக பார்த்துட்டு இருக்கா, வீட்டையும் பார்த்துட்டு இருக்கா, இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கும் போகிறாங்க, எல்லாமே அவள் தான் செஞ்சுட்டு இருக்கா, இதில் இது வேற செய்கிறாளா, இதில் யூடியூப் வேற பார்த்துட்டு இருக்கா, இதில் அது வேற செய்கிறாளா அப்படிங்கிற ஒரு பேச்சு. அது அந்த வார்த்தையிலேயே நான் விழுந்துறேன்னு வச்சுக்கிங்களேன். அதனால வந்து நான் நிறைய விஷயங்களை ஏற்கனவே வந்து நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து தோத்து வெறி பிடிச்சி போயிருக்கேன். திருப்பியும் நான் வந்து எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாரில்லை. அதனால தான் ஓப்பனாக நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல யாருக்கிட்டையுமே. இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, பொதுவாக நான் யாருக்கு